அப்ரஹாம் வணக்கம். சமீபத்தில் கல்லூரியில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மோசடி என்பது வெளிச்சத்துக்கு வந்து, அதாவது ஒரே பேராசிரியர் பல்வேறு கல்லூரிகளில் முழுநேர ஆசிரியராக பணியாற்றுவது போன்ற கணக்கு காட்டி அதன் மூலமாக முறைகேடாக இணைப்பு பெற்றதாக சமீபத்தில் அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டி அது தொடர்பான ஆவணங்களை வெளியிட்டார்கள். அதன் அடிப்படையில் இந்த விவகாரம் பூதாகரமாக மாறியது. அதைத் தொடர்ந்து இது தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி பல்கலைக்கழக வேந்தராக இருக்கக்கூடிய தமிழக கவர்னர் RN ரவி அண்ணா பல்கலைக்கழக துணை வேந்தர் வேல்ராஜுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இந்த விவகாரம் தொடர்பான பல்வேறு தகவல்களை வெளியிட்டார். அந்த தகவலின் அடிப்படையில் 295 கல்லூரிகளில் இதுபோன்று முறைகேடாக பேராசிரியர்கள் பணியிடம் என்பது நிரப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அது தொடர்பாக கண்டறியப்பட்டிருப்பதாகவும், இது கண்டறிந்த அந்த நிறுவனத்திற்கு தனியார் அமைப்புக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாகவும், இது எப்படி கண்டறியப்பட்டது என்றால் வெளிப்படைத்தன்மையோடு கல்லூரிகள் செயல்பட்டு வரக்கூடிய காரணத்தால் அனைத்து தகவல்களையும் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படக்கூடிய காரணத்தால் அதன் அடிப்படையில் தான் இந்த குற்றம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும், அது தொடர்பாக தற்போது 927 பேராசிரியர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக முறைகேடு செய்ததாக ஆதார் எண்ணை காண்பித்து ஒரே பேராசிரியர் பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றுவதாக கணக்கு காட்டியது தொடர்பாக 927 பேராசிரியர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2024 தற்போதைய நிலையில் 295 கல்லூரிகள் இதுபோன்று முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டிருப்பதாகவும், இதற்கு முந்தைய ஆண்டு 2023ஆம் ஆண்டு 292 கல்லூரிகள் இதுபோன்று முறைகேடு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், அது தொடர்பாக முறைகேடு செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட கல்லூரிகளுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், அதற்கு ஒரு வாரம் அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும், ஒரு வாரத்துக்குள்ளாக இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், உரிய விளக்கம் அளிக்காத கல்லூரிகள் அதே போன்று கொடுக்கப்பட்ட விளக்கத்தில் திருப்தி இல்லாத கல்லூரியுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும், அதைத் தொடர்ந்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு கல்லூரியிலும் பணியாற்ற முடியாத அளவிற்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழக துணை வேந்தர் வேல்ராஜ் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இந்த விளக்கம் தொடர்பாக ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை தமிழக கவர்னர் RN ரவி தங்களை அழைத்து இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, யாருக்கெல்லாம் விளக்கம் கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கேட்டிருந்தார் என்றும், அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு தொடர்பான ஆவணங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த ஆவணங்களை தமிழக கவர்னர் RN ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இனி வரக்கூடிய நாட்களில் இது போன்ற தவறுகள் நடைபெறாத வகையில் தீவிர கண்காணிப்பு பணிகளையும் இது தொடர்பான விதிமுறைகளை கடுமையாக்கக்கூடிய பணியை மேற்கொள்ள இருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக சமீப நாட்களாக மிகப்பெரிய சர்ச்சையாக பூதாகரமாக மாறி வந்த பேராசிரியர் பணியிடங்கள் முறைகேடு தொடர்பான விவகாரத்திற்கு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபர்ஹாம்.